ஓம் நமச்சிவாய. செப்டம்பர் மாதம் 2026 கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், கன்னிராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறது ஒரு சிறு விளக்கம். இப்போது நான் சொல்லுவது பொது பலன் மட்டுமே. செப்டம்பர் மாதம் கன்னிராசிகளுக்கு பொது பலன் மட்டுமே. அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இப்போ சொல்கிறது பொது பலன் சொல்கிறோம். இது உங்கள் ஜாதகத்தில் நான் மற்ற கிரகங்கள் வலுவாக இருந்தாலோ இல்லை அந்த கிரகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறும். இப்போது சொல்லுகிற கன்னிராசி எப்படி இருக்கும்னா, இந்த செப்டம்பர் மாதம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு யோகம் இருக்கும். அதே சமயம் எச்சரிக்கையான நடவடிக்கையும் உங்களிடம் இருக்கணும். இந்த மாதம் கலவையான மாதம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதம். யோகமும் அதே போல சில எச்சரிக்கையான நடவடிக்கைகளும் கலந்த பலன்கள் தான் அமையும். அதாவது மனதில் உள்ள கவலைகள், இத்தனை நாள் உங்கள் மனசில் கவலைகள் போராட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அதே போல் உங்கள் ராசியாதிபதி புகழ் பகவான், உங்கள் ராசி கன்னிராசியுடைய ராசியாதிபதி யார்? புதன். இந்த புதன் உங்களுடைய இதிலேயே உச்சம் பெறுறார். அதனால் இவனுடைய ஆதிக்கம் மிக வலிமையாக இருக்கும். புதனுடைய அந்த ஆதிக்கம் இந்த மாதம் மிக வலிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த புதனோட வலிமையை கொண்டு உங்களுடைய புத்தி கூர்மை, புதன் என்ன புத்தி கூர்மை, பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அதை உங்கள் புத்தி கூர்மையை கொண்டு தான் வெல்வீர்கள். இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண போகிறீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண போகிறீர்கள். ஆனால் உங்கள் புத்தியின் துணை கொண்டு தான் தீர்வு காண முடியுமே தவிர திடீர்னு அதிர்ஷ்டமெல்லாம் வராது. திடீர்னு அதிர்ஷ்டம் பிரச்சனைக்கு தீர்வு வராது. உங்களுடைய புத்தி கூர்மையை கொண்டு தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு ஆகும். அதே போல உங்களுக்கு இந்த மாதம் மதிப்பு மரியாதை கூடும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும். அதே போல உங்களை நோகடித்த உறவினர்கள், இதுவரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்களை நோகடித்து அழிப்பார்கள். அவர்களெல்லாம் மனம் வருத்தப்படுவார்கள். இந்த மாதிரி ஆளை போய் நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோமேன்னு மன வருத்தப்படக்கூடிய காலகட்டம் இது. அதே போல தடைப்பட்ட காரியங்கள், இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சியால் நல்ல விதமாக முடியும். அதே முடியாது, உங்களுடைய முயற்சி அதனால் முடியும். சக ஊழி அதே மாதிரி இந்த மாதம் மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களோட வேலை செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும். இந்த மாதம் உங்களுக்கு வேலை சுமையும் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வேலை சுமை பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குபவர்கள் சிறிது எல்லாத்துலேயுமே கவனம் வேணும். ஆனால் வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் ஒரு டைமுக்கு 4 டைம் யோசனை பண்ணி வீட்டில் பெரியவங்கள்ட்ட ஆலோசனை செஞ்சுட்டு தான் தொழில் தொடங்கணும். திட்டமிட்டு செயல்படணும். அது உங்களுக்கு நல்லது. இன்னொன்று என்னென்னா, ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் யாருன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்கள் கன்னிராசிக்கு 2ஆம் வீடான இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இதனால் என்னன்னா, திடீர்னு ஒரு அமௌண்ட் வரும் உங்களுக்கு. இந்த மாதம் திடீர்னு பண வரவு கண்டிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாத இறுதியில் இன்னொரு மெயினான பாயிண்ட், இந்த மாத இறுதியில் சூரியன் இங்கே கீழே வரார், கன்னிராசி உங்கள் ராசிக்கு வரார். இந்த மாத இறுதியில் 18க்கு மேலே சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிக்கு புதனோடு இணைகிறார். புதனும் சூரியனும் இணைய போகிறது. இதனால் என்ன ஆகும்னா, உடல்நிலை சிறிது பாதிப்பு வரலாம். அதுக்கு உங்கள் உடம்பு கட்டுப்பாடு எல்லாம் அவசியம். உங்கள் மனைவிக்கு, உங்கள் துணைவியாருக்கோ இல்லை துணைவருக்கோ உடல் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இதை கொஞ்சம் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய பாதிப்பு ஏற்படலாம். யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும்னா, இந்த மாதம் யாருக்காவது கடன் நீங்கள் கொடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா கொடுத்தா திருப்பி வராது. அதே மாதிரி தேவையற்ற திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். உங்கள் ராசிக்கு 7ல் சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் ராசிக்கு சனி 7ஆம் வீட்டில் என்ன ஆயிருக்கார்? வக்ரம் ஆயிருக்கார். அதனால் 7ஆம் ஸ்தானம் கலஸ்திரஸ்தானம், மனைவி கொஞ்சம் பார்த்து பேசணும். இல்லைன்னா வீட்டில் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள், மனைவியுடன் மனக்கசப்பு, சில டைமில் உச்சக்கட்டத்தை கூட போகலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் பேச்சில் இந்த மாதம் மெயினாக
கன்னிராசிக்கு சொல்லப்போனால் யோகம் உண்டு. ஆனால் உங்கள் முயற்சியால் தான் யோகம் உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதில் அப்டேட்டாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமை தேவை. மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், எல்லா பக்கமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை இந்த மாதம் உண்டு. பொதுவாக இந்த மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசி மிகுந்த எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கையான, ஏன்னா புதனில் 7 சனி வக்கரமாக இருக்காரு. புதன் கூட சூரியன் சேர போகிறாரு. பணவரவு உண்டு. ஆனால் கொஞ்சம் மற்ற விஷயத்தில் எல்லாத்தையும் தொழில் ரீதியாக, குடும்பத்து ரீதியாக, தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கன்னிராசி நேயர்கள். இந்த தடையெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னா புதன்கிழமை நீங்கள் விஷ்ணு பகவானுக்கு வழிபாடு செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும் இதிலிருந்து உங்களை கொண்டு வந்து நன்மை பயக்கும். பயப்பட வேண்டியதில்லை. கன்னிராசியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் செப்டம்பர் மாதம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.